சார் ஏன் சார் எப்போதும் டீ போர்டு வெஹிக்கிள்ஸ் இருந்தா நீங்க வந்து அதுக்கு நல்ல டயர் போடணும் அப்படின்னு சொல்றீங்க, எதனால? சார் ஜென்னுவன்லா சொல்ல போனா அந்த டாக்ஸி ஓரியன்டெட் செக்மெண்ட் இருக்குல்ல சார், அவங்க தான் சார் பெஸ்ட் டயர் தேவை. பிரைவேட் பீப்புள் மேக்ஸிமம் 10, 20, 30, 40, 50, 60 கிலோமீட்டர் ஓட்டும் ஒரு நாளைக்கு. பட் நம்மளுடைய இந்த டீ போர்டு கஸ்டமர், இந்த எல்லோ போர்டு கஸ்டமர் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு 100% நல்ல டயர் வேணும். அவங்களுக்கு தான் சார் வேல்யூ ஃபார் மணியே தெரியும். அவங்க தான் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும். அவங்க நல்ல பிராண்டட் டயர், புது டயர் போட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராது. நிறைய டீ போர்டு என்கிட்ட வராங்க, சார் நான் டீ போர்டு தான் ஓட்டுறேன், எனக்கு பழைய டயர் இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய தப்பு பண்றாங்க தெரியுமா? உங்ககிட்ட சுத்தமா காசே இல்லைன்னா வேற விஷயம். பட் நீங்க காசு வச்சுதான் நீங்க மிச்சம் பண்றது, நீங்க மிச்சம் பண்ணல, நீங்க ஆக்சுவலி 10 மடங்கு எக்ஸ்ட்ரா பே பண்றீங்க. பழைய டயர் ஒரு மாசம் வாங்குறீங்க, 1000 ரூபாய் கொடுத்து பழைய டயர் வாங்குறீங்க, அது ஒரு மாசம் ஓடும். திருப்பி நீங்க புது டயர் வாங்குவீங்க, பழைய டயர் வாங்குவீங்க, வண்டியோட சஸ்பென்ஷன் அடிப்படும், ஒவ்வொரு தடையும் டயர் மாத்துறீங்க, 3 மாசத்துக்கு ஒரு டயர் மாத்துறீங்க, அது வேஸ்ட். உங்களுக்கு 100% சொல்றேன், இந்த எல்லோ போர்ட் செக்மெண்ட் ப்ளீஸ் கோ வித் பிராண்டட் டயர்ஸ். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராண்டட் டயர்ஸ் போட்டுட்டு ஜெனுவினான டயர் போட்டு நல்ல ஃப்ரெஷ் டேட் டயர் போட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்ரி கிலோமீட்டருக்கு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு தான் சார் ஒரு நயா பைசா வசூல் ஆகும். 100% டீ போர்ட் பீப்பிள் அந்த எல்லோ போர்ட் கம்பல்சரி ஷுட் கோ ஃபார் த பெஸ்ட் டயர். நல்ல குவாலிட்டி டயர் போங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப தேவை. நீங்க தான் பேசஞ்சர் ஹையஸ்ட் கம்யூனிகேஷன் நீங்க தான் பண்றீங்க பர் டே ரோட்ல. T board oriented, yellow board, please go for the best.